கோயில்களை எந்த ஒரு தரப்பினரும் அமைப்புகளும் ஹராம் என அடையாளப்படுத்தக்கூடாது என்று ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பப்பாராயுடு வீரமான் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஸ்லாங்கூரில் இஸ்லாம் அல்லாத இந்து, பௌத்தம், கிறிஸ்தவம், சீக்கியம், தாவோயிஸ்ட் ஆகிய 5 மத விவகாரங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் லீமாஸ் எனும் துறையின் இணை தலைவர் எனும் அடிப்படையில் கோயில்களை ஹராம் என வகைப்படுத்தும் எந்த ஒரு அமைப்பையும் அரசாங்கம் அங்கீகரிக்காது என்று பப்பாராயுடு வீரமான் தெரிவித்தார். வழிபாட்டு தலங்கள் வெறும் இயல்பான கட்டுமானங்கள் அல்ல, அது இனம், மதம், சமய வரலாறுகளுடன் ஆழமான அர்த்தத்தை கொண்டது. அவற்றை இழிவுபடுத்தும் சொற்களை கொண்டு அடையாளப்படுத்துவது பொருத்தமற்றது என்றும் இதனால் தவறான புரிதல்களையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். பல்லின மக்கள் நட்புடன் வாழும் ஸ்லாங்கூரில் சமூக நல்லிணக்கமும் பல்லினத்துவமும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதால் இதுபோன்ற மோசமான பொறுப்பற்ற சொல்லாடல்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் அனைத்து வகையிலான வழிபாட்டு தலங்களின் நிர்வாக விவகாரங்கள் அதன் உள்ளூர் நகராண்மை கழகத்தாலும் மாவட்ட அலுவலகத்தாலும் முறையாக அடையாளம் காணப்பட்டு அதிகார சட்டத்துடன் தொடர்புடையது என்பதால் குறிப்பிட்ட தனிநபருக்கு புகாரளிக்க மட்டுமே வாய்ப்புள்ளது என்றும் தேவையற்ற தலையீடுகளால் இந்த விவகாரம் சமூகங்களுக்கு இடையில் பதற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள வழிபாட்டு தலங்கள் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. இதன் வரலாறு பின்னணிகளுடன் நாம் ஆராய்ந்து முடிவுகள் எடுக்க வேண்டும் என்பதால் எந்த ஒரு சமூகமும் பாதிக்கப்படக்கூடாது என்பதிலும் அரசு தெளிவாக இருப்பதாக அவர் கூறினார். இதில் உள்ளூர் மேம்பாடு, சமூக வளர்ச்சி, நில நிர்வாக பிரச்சனைகள் என பல்வேறு காரணங்கள் உள்ளது. இதற்கு சுமூகமான தீர்வுகளை வழங்க முழுமையான ஆய்வுகளும் தேவை. கோயில்களை ஹராம் என வகைப்படுத்தக்கூடாது என்பதில் அரசு முடிவாக இருக்கிறது என்றும், அதேவேளை நில பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கும் கோயில்களையும் அடையாளம் காண வழிவகுக்கும்படியான முன்னெடுப்புகளையும் தீவிரம் காட்ட வேண்டும் என்றும் பப்பாராயுடு வீரமான் தெரிவித்தார். PR எனப்படும் நிரந்தர குடியிருப்பு அடையாள அட்டை மற்றும் குடியுரிமை வழங்கல் தொடர்பாக எழுந்துள்ள கவலைகளுக்கு தேசிய பதிவுத்துறையான JPN விளக்கம் அளித்துள்ளது. பகாங் சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லா சுல்தான் அமாட் ஷா எழுப்பிய தேசிய இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் மக்களின் நலன் குறித்த கவலைகளை JPN கவனத்தில் எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ஒரு அறிக்கையில் மை PR எனப்படும் நிரந்தர குடியிருப்பு அடையாள அட்டை PR அந்தஸ்து பெற்றவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுவதாக JPN தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 31 நிலவரப்படி நாடு முழுவதும் 2,61,156 பேர் மை PR வைத்துள்ளனர் என தெரிவித்துள்ளது. விண்ணப்பதாரர்களின் விவரங்கள் குடிநுழைவு துறையுடன் ஒப்பிட்டு சரிபார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு விண்ணப்பமும் அங்கீகார பரிசீலனை குழு மூலம் முழுமையாக ஆய்வு செய்யப்படுவதாகவும் கூறப்பட்டது. தேசிய பாதுகாப்பு, பொது ஒழுங்கு அல்லது தேசிய நலனுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் குற்றங்களில் ஈடுபட்டால் மை PR அந்தஸ்து ரத்து செய்யப்படும் என்றும் JPN எச்சரித்துள்ளது. குடியுரிமை வழங்கும் போது தேசிய நலன், பாதுகாப்பு மற்றும் தற்போதைய குடிமக்களின் நலன் ஆகியவை முழுமையாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவதாக JPN தெரிவித்துள்ளது. மத்திய அரசியலமைப்பு மற்றும் தொடர்புடைய சட்டங்களின் அடிப்படையிலேயே குடியுரிமை வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. முன்னதாக பகாங் சுல்தான் அப்துல்லா, குடியுரிமை என்பது ஒரு ஆவணம் மட்டும் அல்ல, அது வாங்கவும் விற்கவும் கூடிய பரிசும் அல்ல, நாட்டிற்குள் நுழைய எளிதான டிக்கெட்டும் அல்ல என கடுமையாக எச்சரித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மூத்த கடற்படை அதிகாரி பேரில் ஊழல் நடந்ததாகவும் அவருக்கு நெருக்கமான நிறுவனங்களை நியமித்ததாகவும் கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC 7 நிறுவன கணக்குகளையும் சுமார் 7 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள 14 தனிப்பட்ட வங்கி கணக்குகளையும் முடக்கியுள்ளது. மூத்த கடற்படை அதிகாரிக்கு சொந்தமான 2 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 2 ஹோட்டல்களையும் பறிமுதல் செய்துள்ளதாக MACC வட்டாரத்தை மேற்கோள் காட்டி சினார் ஹரியான் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிறுவனங்கள் ஏதேனும் டெண்டர்கள் அல்லது விலை புள்ளிகளை சமர்ப்பித்ததா என்பதை தீர்மானிக்க MACC சோதனைகளை மேற்கொண்டுள்ளது. தற்போது MACC சந்தேக நபர்களுக்கு சொந்தமான பிற சொத்துக்களையும் கண்காணித்து அவர்களுடன் கூட்டு சேர்ந்த நிறுவனங்களின் உரிமையாளர்களை அடையாளம் கண்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 7 பேரிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தணிக்கைத்துறை தணிக்கை முறையை பொதுமக்கள் சுமையாக கருதாமல் இருப்பதை உறுதி செய்ய பொதுமக்களுடன் மிகவும் நெருக்கமாக ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய தணிக்கை துறையின் 120வது ஆண்டு விழாவில் இன்று பேசிய அன்வார், தணிக்கை முறையை மக்களுக்கு நன்மை பயக்கும் ஒரு முயற்சியாக கருத வேண்டும் என்று கூறினார்.
தணிக்கை முறை சுமையாக இருப்பதாக பொதுமக்கள் கருதுவதை தாங்கள் விரும்பவில்லை என்றும், எனவே இது முன்னேற்றத்திற்கான ஒரு முக்கிய படியாக விளக்கப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நாடு முன்னேற வேண்டும் என்றால் தணிக்கை முறை மிகவும் பயனுள்ளதாகவும் திறமையாகவும் வெளிப்படையாகவும் மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையிலும் இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இதற்கு முழு துறையும் மிகவும் நெருக்கமாக ஈடுபட வேண்டும் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்களை சென்றடைய வேண்டும் என்றும் அவர் விளக்கினார். மலேசிய சுனாமி முன்னெச்சரிக்கை அமைப்பை வலுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஒரு சம்பவம் கண்டறியப்பட்ட 6 நிமிடங்களுக்குள் சுனாமி எச்சரிக்கைகள் இப்போது வெளியிடப்பட வேண்டும் என்று மக்களவையில் இன்று விவாதிக்கப்பட்டுள்ளது. முந்தைய அளவுகோல் கண்டறியப்பட்ட 8 நிமிடங்களுக்குள் எச்சரிக்கைகள் வழங்கப்பட வேண்டும் என்று இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டதஸ்ரீ ஆர்தர் ஜோசப் குரூப் கூறினார். ஆனால் பின்னர் இது கடுமையாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆண்டு நேரத்தை 8 நிமிடங்களில் இருந்து 6 நிமிடங்களாக குறைப்பதன் மூலம் தங்கள் இலக்கை அதிகரித்துள்ளதாக அமைச்சரின் கேள்வி நேரத்தின் போது ரந்தாவ் பஞ்சாங் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ சித்தி ஜைலா முகமது யூசுப் துணை கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இதனை தெரிவித்தார். வானிலை முன் அறிவிப்பின் துல்லியமும் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் இலக்குகள் 82 விழுக்காட்டிலிருந்து 85 விழுக்காடாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் ஆர்தர் கூறினார். மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியாவின் அண்மைய செயல்திறனை எடுத்துரைத்த ஆர்தர் வடகிழக்கு பருவமழையின் 6 அத்தியாயங்களும் முன்கூட்டியே வெற்றிகரமாக முன்னறிவிக்கப்பட்டதாகவும் சம்பவங்களுக்கு 3 நாட்களுக்கு முன்பே எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டதாகவும் கூறினார். பல இடங்களில் முன்கூட்டியே எச்சரிக்கை அமைப்புகளை மேம்படுத்த நாடு தழுவிய அளவில் 242 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.